So hello everyone. Here for class 11 பகுதி தொகையிடல் integration by parts. Integration by parts na we are using the formula integral udv equal to uv minus integral vdu. இது வந்து example 11.33 க்கு உரிய ஒரு மெத்தடு. இதில் ஹைலைட் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஐனா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக், எல் மீன்ஸ் லாகரிதமிக், அல்ஜிப்ரிக், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்பனன்ஷியல். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் நமக்கு தெரியும், சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ், இன்வர்ஸ் ஃபார்மாக வருது. லாகரிதமிக்னா லாக் சம்மந்தப்பட்ட அந்த ரூல்ஸில் வரக்கூடியது. அல்ஜிப்ரிக் அப்படின்னா எக்ஸில் வரும் அல்ஜிப்ரிக். ட்ரிக்னாமெட்ரிக்னா சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ். இது வந்து இன்வர்ஸாக இருக்கிறது. இது ஜஸ்ட்டு நார்மலாக வரக்கூடிய சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ், லைக் தட். தென் எக்ஸ்பனன்ஷியல் பவரில் வரும். இந்த எக்ஸ் வந்து பவரில் இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸ்பனன்ஷியலில் வராது. பிகாஸ் இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் 11/11. இன்டகிரேஷனாக இருந்தால், டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்ததுன்னா 10 × எக்ஸ் பவர் n-1ங்கிறப்போ 9 நமக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி பவரில் எக்ஸ் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் எக்ஸ்பனன்ஷியல் ரூல்ஸ். தென் முக்கோணவியல் சார்பு ட்ரிக்னாமெட்ரிக், இயற்கணித சார்பு அல்ஜிப்ரிக், அடுக்கு சார்பு எக்ஸ்பனன்ஷியல், மடக்கை சார்பு, தென் எல். ஸோ வி யூஸ் த ஃபஸ்ட் ஒன், இவாலுவேட் திஸ். இதில் நம்ம எதை யூ அப்படின்னு வச்சுக்கணுன்னா, இந்த என்ன சொல்கிறது, அல்ஜிப்ரிக் சார்பு தான், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம யூ அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும். இங்கே வர்றது எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷன், இந்த சைடு வர்றது இன்டகிரேஷன். இப்போ டிஃப்ரென்ஷியல் பண்ணிகிட்டே வர்றப்போ 0 வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் எடுப்போம். மீதி என்ன இருக்குது, இங்கே டிவி ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. மீதி வந்து டிவி இருக்குது. இன்டகிரல் சிம்பிள் இங்கே எழுதிட்டோம், நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ மீதி இருக்கிற இந்த டிவி இ பவர் எக்ஸ். ஸோ ரைட், இப்போ பாரு, இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் நமக்கு இ பவர் எக்ஸை நம்ம எடுத்துட்டோம், எக்ஸு பவரில் வந்திருக்கு. ஸோ யூ ஈக்குவல் டு, ஸோ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். இங்கே வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான். ஸோ இது இ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ யூ இஸ் எக்ஸு, வி என்ன கிடச்சிருக்கு, இ பவர் எக்ஸ் minus integral v is e power x, then du அப்படின்னா dx. so x e power x, e power x நோட integration வந்து e power x தான். so this is nothing but e power x. plus c மறந்துடக்கூடாது. so integral of x e power x dx equal to the answer. So இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து x cos x dx. ஸோ இந்த x வந்து அல்ஜிப்ரிக். ஸோ u ஈக்குவல் டு x. இங்கே மேலே வந்து டிஃப்ரென்சியேஷன், இங்கே இன்டகிரேஷன், வகையிடல், தொகையிடல். மீதி இருக்கிற டிவி என்ன, காஸ் எக்ஸ். ஸோ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ், இன்டகிரல் ஆஃப் டிவி வி. காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ், மைனஸ் வராது, ஏன்னா நம்ம இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். வி நோ இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ ஃபார்முலா எழுத, இன்டகிரல் udv equal to uv minus integral v du. so equal to u என்ன, x v sin x minus integral sin x then dx. so x
sin x minus sin x னுடைய integration minus cos x. So equal to x sin x plus cos x plus c. So next வந்து log x, இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. இன்டெக்ரல் டு எக்ஸ்ன்னு வைப்போம். இங்கே u x இல்லை, அப்போ நம்ம இந்த log x u அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷன், இங்கே இன்டெக்ரேஷன். ஸோ u கன்சிடர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து dv. ஸோ dv ஈக்குவல் டு இங்கே மீதி என்ன இருக்குது, dx. இந்த இன்டெக்ரல் சிம்பிளுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல நம்ம இதை எழுதிட்டோம். Now, so v equal to x, dv equal to dx means v equal to x. Then du equal to log x can over 1 by x dx. So இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ இது வேணால் சம் ஐன்னு வச்சுக்க. ஸோ I equal to I. u log x இல்லையா, u வந்து log x, v என்ன x, இன்டெக்ரல் v x, duக்கு பதில் என்ன எழுதணும், dx by x. இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு x log x மைனஸ் இன்டெக்ரல் 1 dx. ஸோ ஈக்குவல் டு x log x, 1னுடைய இன்டெக்ரேஷன் x, தென் ப்ளஸ் c. Now substitution for evaluate sin inverse x. இங்கே x எல்லாம் இல்லை. சப்போஸ் x into sin inverse xனா x நம்ம u du. ஸோ u செலக்ட் பண்ணிட்டோம், மீதி இருக்கிறது dv. இங்கே dv. இந்த சிம்பிள் தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ du ஈக்குவல் டு sin inverse xக்கு என்ன வரும், 1 by root of 1 minus x square. root of 1 minus x square dx. இங்கே என்ன வரும், x is equal to v. இது இதுவும் கேன்சல் ஆகிடும். அதர்வைஸ் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ, இன்டெக்ரல் du கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. இது ஐன்னு வச்சுக்க, சம் I. ஸோ I ஈக்குவல் டு வாட் இஸ் u, sin inverse x, தென் v என்ன x, தென் x மைனஸ் இன்டெக்ரல் v du, v என்ன x இன்ட்டு du. இது 1 by root of 1 minus x square, இங்கே வந்து dx. ஸோ ஈக்குவல் டு x sin inverse x minus integral x by root of 1 minus x square dx. இப்போ நம்ம 1 minus x squared சம் tன்னு வச்சுக்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஸோ 0 minus 2x equal to dt, 2x into dx. ஸோ இங்கே வந்து x dxன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x dx இங்கேயே வச்சுக்க, -2 இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து. ஸோ இப்போ dxக்கு பதிலாக யூ கேன் ரைட் x sin inverse x minus integral x dxக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் dt by -2. அடுத்த ஸ்டெப்பில் வேணால் நம்ம இதுக்கு வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ dxக்கு எழுதிட்டோம். மீதி என்ன இருக்குது, ரூட் ஆஃப் 1 minus x squared வந்து t அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே ரூட் வரப்போ ரூட் டீன்னு வரும். ஸோ 1 by root of t, ஏன்னா இங்கே ரூட் இருக்கிறதுனால டீன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இந்த 2வை வெளியில் எடுத்துரு. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டி பவர் மைனஸ் ஆஃப், ப்ளஸ் ஆஃபை மேலே கொண்டு வரப்போ மைனஸ் ஆஃப், தென் டிடி. ஸோ எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னென்ன, எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ டி பவர்
minus of plus 1 by minus of plus 1 then plus c. So equal to x sin inverse x minus of plus 1 off இல்லையா. ஸோ இங்கே t power of by of இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த t தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், t ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுட்டோம். ஸோ இங்கே திஸ் இஸ் ஆக்சுவலி ரூட்டு இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் t பவர் ஆஃப்னு என்ன, t பவர் ஆஃப் மீன்ஸ் ரூட் ஆஃப் t. ஸோ t வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் c.